வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு சுழிபுரம் சந்திக்கு அருகாமையில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 18 வயதுடைய மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மூலாயை சேர்ந்து ஸ்ரீ பானுசன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 2 மாணவர்கள் இன்று காலை வகுப்பிற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மறந்து போய் வீட்டில் விட்டு சென்ற பணத்தினை எடுப்பதற்காக திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை அவர்களது மோட்டார் சைக்கிள் மதிலுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது படுகாயம் அடைந்த 2 மாணவர்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய மாணவன் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தொண்டமனாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவில் இருந்து காப்பாற்ற கோரி தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட வரணி நாவற்காடு கிராம விவசாயிகள் இன்றைய தினம் காலை வயலில் இறங்கி போராட்டம் செய்துள்ளனர். தொண்டமனாறு தடுப்பணையை மூடி வைத்திருப்பதால் தென்மராட்சி வரணி பிரதேச வயல்களில் தேங்கி நிற்கும் மேலதிக நீர் வடிந்து செல்ல முடியாமல் வயல் நிலங்களில் தேங்கி பயிரை அழிவடைய செய்வதால் விரக்தி அடைந்த விவசாயிகள் மேற்படி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மதுபான சாலை அனுமதி பத்திரம் தொடர்பில் மேலும் விளக்கம் அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுபான சாலை அனுமதி பத்திர விவரங்களை வெளியிட்டமைக்கு நன்றி தெரிவித்த அவர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுடன் வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய பரிந்துரை கடிதங்கள் தற்போது எங்கு உள்ளன, இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினீர்கள். விசாரணைகளை மேற்கொள்பவர்கள் யார்? போலீசாரா, குற்றப்புலனாய்வு பிரிவினரா அல்லது ஜனாதிபதி செயலகமா? இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படுமா என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் கலால் திணைக்களம் 361 மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது ராசமாணிக்கம் சாணக்கியன் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசு செயற்பாடுகள் மற்றும் கடன் சேவைகளை தொடர்வதற்கான இடைக்கால கணக்கறிக்கை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவாதம் இன்றைய தினம் நடைபெற்றதுடன் அது நாளையும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டு முதல் 4 மாதங்களுக்கும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை பராமரிக்க தேவையான நிதி இடைக்கால கணக்கறிக்கை மூலம் ஒதுக்கப்பட உள்ளது. இடைக்கால கணக்கறிக்கையை தயாரிப்பதற்காக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு நவம்பர் 25ஆம் திகதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை அண்மைய அனர்த்த நிலைமை தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு மீதான விவாதம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு 2024 ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைக்கு நிகரான தொகையை 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கும் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால கணக்கறிக்கையூடாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அவ்வாறு ஒதுக்கப்பட்ட தொகை 1.4 டிரில்லியன் ரூபாவாக என சுட்டிக்காட்டினார். 2024 ஆண்டு ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தின்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 1.4 டிரில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று 2025 ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான 4 மாதங்களுக்கு இடைக்கால கணக்கறிக்கையில் 1.4 டிரில்லியன் ரூபாய் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எண் ஒன்றுதான், வித்தியாசமில்லை, எங்கே குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை தடையின்றி நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி தனது உரை தெரிவித்தார். அது நல்லது. IMF ஒப்பந்தத்தின் கட்டமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதன் உள்ளடக்கங்களில் சிலவற்றை மாற்றுவோம் என்று கூறியிருந்தோம் என்றார்.
ஊர்காவற்றுறையை சேர்ந்த புகையிலை செய்கையாளர்களிடம் புகையிலையை கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்து 5 கோடி ரூபாவுக்கு மேல் நிலுவை வைத்துவிட்டு தலைமறைவான பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பு அதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே அந்நபர் தலைமறைவாக இருந்தபோது வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக 14 முறைப்பாடுகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவும் அவர் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்டார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. தொடர்பான இந்திய செய்திகள். இன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளையொட்டி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு கருத்தை பகிர்ந்துள்ளார். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஈடு இணையில்லா நல திட்டங்களால் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஆளுமை இந்த இயக்கத்தை பல்வேறு சோதனைகளையும் தாண்டி மக்களுக்கான பாதையில் தொடர்ந்தும் பயணம் செய்ய உயிராய் உணர்வாய் உந்து சக்தியாய் திகழும் புரட்சி தலைவி அம்மாவை அவரது நினைவு நாளில் போற்றி வணங்குகின்றேன். அம்மா காண்பித்த வழியில் மக்களின் குரலாய் என்றும் ஒலிப்போம். தீய சக்திகளின் ஆட்சியை துரத்தி அடித்து அம்மா ஆட்சியை மீண்டும் அமைத்து அனைவருக்கும் அமைதி வளம் வளர்ச்சி பொருந்திய தமிழ்நாட்டை கட்டமைப்பதே அம்மாவிற்கு செலுத்தும் புகழ் அஞ்சலி என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பதவியேற்பு விழா நாளை மும்பை அஷாத் மைதானத்தில் நடைபெறவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று மும்பை விதான் பவனில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கான மத்திய பார்வையாளராக மத்திய நிதியமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிர்மலா சீதாராமனும் குஜராத் முன்னாள் முதல்வரும் பஞ்சாப் மற்றும் சண்டிகர் பாஜக பொறுப்பாளர் விஜய் ரூபனி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான JP நட்டா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோர் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்பான உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு வரையில் தலிபான்களின் ஆட்சி நடந்து வருகின்ற நிலையில் அப்போது முதல் தலிபான்களால் பிறப்பிக்கப்படும் ஆணைகளை அமைச்சகம் செயல்படுத்தி வருகின்றது. இதேவேளை இவர்களது ஆணைகள் அனைத்தும் பெண்களை சமமற்ற முறையில் நடத்துவதாக அமைந்துள்ளன. அதாவது சிறுமிகளுக்கான ஆடை கட்டுப்பாடுகள், கல்வி கற்க தடை, தொழிலுக்கு செல்ல தடை, பொது இடங்களில் ஆண்கள் துணை இல்லாமல் செல்லக்கூடாது. அது மட்டுமன்றி சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் தாதியர் கற்கை போன்ற மருத்துவ படிப்பை பெண்கள் கற்பதற்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பில் அந்நாட்டு மக்கள் பலரும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். நமீபியா நாட்டில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தென்மேற்கு ஆப்பிரிக்காவின் மக்கள் அமைப்பு கட்சி சார்பாக போட்டியிட்டு துணை ஜனாதிபதி நெடும்போ நந்தி தைத்வா வெற்றி அடைந்துள்ளார். சுமார் 57.3% வாக்குகளை பெற்ற அவர் நமீபியாவின் முதல் பெண் ஜனாதிபதியும் ஆப்பிரிக்க கண்டத்தின் 2வது பெண் ஜனாதிபதியும் ஆவார். இதேவேளை இத்தேர்தல் முடிவுகளுக்கு அந்நாட்டு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்பான விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையில் எபர்கா விளையாட்டரங்கில் இன்று மதியம் 1:30க்கு ஆரம்பமான 2வது டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்கா முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்துள்ளது. குறித்த இப்போட்டிக்கான இலங்கை அணியில் ஒரு மாற்றம் நிகழலாம் என முன்னர் கூறப்பட்ட போதிலும் முதல் டெஸ்ட் விளையாடிய அதே வீரர்களே இப்போட்டியிலும் விளையாடுகின்றனர். தென்னாப்பிரிக்க அணியில் உபாதைக்குள்ளான வியான் முல்டர், போயட் சி ஆகிய 2 வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு பதிலாக ராயல் ரிகில்டன், டேன் பெட்சன் ஆகிய இருவரும் விளையாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 19 வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கான ஆசிய கிண்ண ஒருநாள் தொடரின் அரையிறுதிப் போட்டிகளின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளும், 2வது அரையிறுதியில் இலங்கை மற்றும் இந்திய அணிகளும் நாளை பல பரீட்சை நடாத்துகின்றன. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இடம்பெற்று வரும் 19 வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கான ஆசிய கிண்ண ஒருநாள் தொடரில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்றிருந்த நிலையில் 8 அணிகளும் ஒரு குழுவில் 4 அணிகள் வீதம் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு முதல் சுற்று லீக் ஆட்டம் இடம்பெற்றிருந்தது. அதற்கமைய குழு ஏயில்
இலங்கை, நேபாளம், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளும், குழு B-யில் பாகிஸ்தான், இந்தியா, ஜப்பான் மற்றும் போட்டிகளை நடத்தும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய அணிகள் இடம்பெற்றிருந்தன. அதற்கேற்ப முதல் லீக் சுற்றில் ஒரு அணி மற்றைய 3 அணிகளுடன் தலா ஒரு போட்டியில் பங்கேற்றிருந்தது. அதன் அடிப்படையில் குழு நிலையில் முதல் 2 இடங்களை பெறும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் வகையில் போட்டி அட்டவணை அமைக்கப்பட்டிருந்தது. நேற்றுடன் முதல் சுற்று லீக் ஆட்டங்கள் முடிவிற்கு வந்திருக்க குழு B-யில் 3 போட்டிகளில் பங்கேற்று 3 வெற்றிகளுடன் 6 புள்ளிகளுடன் முதலிடத்தினை இலங்கை அணியும், அதே குழுவில் 3 போட்டிகளில் 2 வெற்றிகளுடன் 4 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தினை பங்களாதேஷ் அணியும் பெற்று அரையிறுதியை உறுதிப்படுத்தியுள்ளன. அதேபோல் குழு A-யில் 3 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று 6 புள்ளிகளை பெற்ற பாகிஸ்தான் அணியும் 3 போட்டிகளில் 2 வெற்றிகளுடன் 4 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடம் பெற்ற இந்திய அணியும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. அதன் அடிப்படையில் குழு A-யில் முதலிடம் பிடித்த பாகிஸ்தான் அணி குழு B-யில் 2ஆம் இடம் பிடித்த பங்களாதேஷ் அணியுடன் நாளை துபாய் சர்வதேச மைதானத்தில் முதல் அரையிறுதி போட்டியில் பல பரீட்சை நடத்துகின்றது. அதேபோன்று குழு B-யில் முதலிடம் பிடித்த இலங்கை அணி குழு A-யில் 2ஆம் இடத்தை பிடித்து இந்திய அணியுடன் ஷார்ஜா சர்வதேச மைதானத்தில் நாளை இலங்கை நேரப்படி காலை 10:30 மணிக்கு பல பரீட்சை நடத்துகின்றன. இரு அரையிறுதி போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணிகள் இத்தொடரின் தீர்மானம் மிக்க இறுதிப் போட்டியில் எதிர்வரும் 8ஆம் தேதி துபாய் சர்வதேச மைதானத்தில் இலங்கை நேரப்படி காலை 10:30 மணிக்கு சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.